ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பருவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அம்மனோட நகையெல்லாம் கிடைச்சா அம்மனுக்கு பூ மிதிக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக். ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா நீங்கள் இருக்கிற நிலமையில உங்களால் பூ மிதிக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, ஏற்கனவே உங்களுக்கு பிபி சுகர்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் தீ மிதிக்கிற போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பெரியம்மா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சிவா, கண்டிப்பாக அந்த அம்மன் இருக்குது, அந்த அம்மன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தீ மிதிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரூமுக்கு போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தீ மிதிக்கிறதுக்காக பூசாரி கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. பூசாரியும் இதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்ச உடனே அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி எல்லாமே முடிஞ்சாச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுது, நீங்கள் அந்த நேரத்தில் வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணியும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க கோவிலுக்கு போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பூ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பூ மிதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு அப்படியே தலை கிருகிருன்னு வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், பூசாரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் பண்ணலைன்னா சாமி குத்தாயிடும், நீங்கள் எப்படியாவது இந்த வேண்டுதலை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தெருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, எங்க பெரியம்மாவால் இப்போ இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது, இன்னொரு நாளைக்கு எப்பயாவது பண்ணலாமா? இல்லைப்பா சிவா, கண்டிப்பாக இந்த வேண்டுதலை இப்போவே பண்ணலைன்னா தெய்வக்குத்தம் ஆகிடும், அதை இப்போவே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்த உடனேயே, இங்கே பாருங்க சாமி, அன்னபூர்ணி அத்தைக்காக நான் இந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாமியாரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்க சாமி, இவ என்னோட அது வேண்டுதலை நிறைவேற்றணும்னா அந்த வேண்டுதல் நிறைவேறாம போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, தெய்வம் குத்து ஆச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும்லம்மா, அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் பெரிய மருமகளை இந்த வேண்டுதலை செய்யட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இந்த வேண்டுதலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சள் புடவையை கட்டிக்கிட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு இப்போது தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க, 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த 2 அடி எடுத்து வைக்கிறதுலையே, அதாவது அங்கே ஏதோ பள்ளம் இருந்திருக்கு போல், அந்த பள்ளத்தில் காலை வச்சு அப்படியே அந்த தீ குழியிலேயே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. நம்ம சிந்து இருந்துட்டு அதில் விழுந்து அப்படியே ஃபுல்லாக வெந்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குடுகுடுன்னு ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாக்கு ரொம்ப சந்தோஷம், இவ அப்படியே போய் சேர்ந்தா நல்லாயிருக்கும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்னேகாவை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி பயங்கரமாக பயந்துக்கிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம சிந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சிவாவே ஐசியூவில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துட்டு வெளியே வரவும் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவாவை பார்த்து, இங்கே பாரு சிவா, இப்போது சிந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நம்மளால் எதுவும் சொல்லவே முடியாது, அவள் ரொம்ப சீரியஸாக இருக்கா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக புரியவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சிவா, அவளை இந்த வேண்டுதலை செய்ய சொல்லி யாராச்சும் சொன்னாங்களா? எதுக்காக அவளுக்கு தேவையில்லாத வேலை
மேலே இப்போ பாத்தியா எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு. அவள் எல்லாத்துலேயுமே இப்படி தான் தேவையில்லாத மூக்க நுழைச்சி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க பெரியம்மா, அவள் உங்களோட நல்லதுக்காக தானே பண்ணா. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் மட்டும் அவகிட்ட போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவளோட மனசு மாறி அவள் கொஞ்சம் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் அவகிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் யோசிக்காதீங்க பெரியம்மா, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. சிந்து பொழைக்கிறதும் பொழைக்காததும். முதல்ல அவகிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பைரவிக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம சிவா கிட்ட, இங்கே பாரு சிவா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனேயே நம்ம சிந்து இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாரு சிந்து, உன் மேலே எனக்கு கோவம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிந்து. முதல்ல எதுக்காக நீ தீ மிதிக்க ஒத்துக்கிட்ட? அவங்க தான் ஏதோ முட்டாள்தனமாக இப்படி வேண்டிக்கிட்டாங்கன்னா நீ எதுக்காக போய் அவங்களுக்காக இப்படியெல்லாம் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட? இங்கே பாரு சிந்து, மனசை விட்டுறாத, நீ நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சிந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே மயக்கத்திலேயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத, உன் கூடவே நான் இருக்கேன், உனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு சிந்துவோட கையை எடுத்துகிட்டு வந்து பைரவி கை மேலே வச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணி விடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பைரவி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, நீ அழுகாத சிந்து, கண்டிப்பாக அந்த கடவுள் உன்னை கைவிட்டுற மாட்டாரு, நீ இந்த உலகத்துக்கு திரும்ப வருவ, நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பைரவி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இங்கே பாருங்க அத்தை, சிந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது, யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் நினைக்காதவ இவ. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இங்க பாரு பைரவி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா சிந்துக்கு எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகவும் விட மாட்டோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னப்பொண்ணு இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, நீ என் குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்க, நீ அதாவது என்னோட சிவா என் சிவா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான். அப்போ மட்டும் நீ காப்பாற்றலைன்னா என்னோட சிவா இங்கே இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டான் தான். ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்க, ஆனால் இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் யாரு? நீ தானே. நீ மட்டும் அந்த கல்யாண மண்டபத்தில் இப்படி எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக சிவாவோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்காது. ஏன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? இப்போது உன்னை மன்னிக்க முடியாத நிலமையில நான் இருக்கேன், ஆனால் உன்னை மன்னிக்காமவும் இருக்க முடியல. நீ இருக்கிற நிலமையை பார்த்தா நீ ஒவ்வொரு நாளும் மன்னிப்புக்காக என்கிட்ட வந்து நிற்கிறதும் என் காலை பிடிக்கிறதும் இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட பொண்ணாக இருந்திருந்தா கண்டிப்பாக என் பொண்ணுக்காக அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நான் உன்னை என்னோட பொண்ணாக நினச்சி உன்னை மன்னிச்சு சிவா கூட சேர்த்து வாழ வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட சொல்லவும் சிந்துக்கும் இந்த வார்த்தை காதில் விழுந்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவ் இருந்துட்டு, அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாத்த, என்னத்தை திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா பைரவி, சிந்து என்னம்மா தப்பு பண்ணா? ஏதோ தெரியாமல் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினச்சதை விட வேறு எந்த ஒரு தப்புமே அவள் பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளை இப்படி இப்படி கஷ்டப்படுத்துறத என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, அன்னபூர்ணியத்தையே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க, இனிமே நீ சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், நீ சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ
வாழணும்னா நீ உயிரோடு இருக்கணும். நீ நம்பிக்கையை கைவிட்டுறாம நீ நம்பிக்கையோடு இரு, கண்டிப்பாக நீ உயிர் பழைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இங்கே பாருங்கள் பெரியம்மா, கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே இருங்க, சிந்துக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா உள்ளே போயிட்டு நம்ம அதாவது சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு சிந்து, உன் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குது. ஆனால் என் விருப்பத்தை அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட என்னால் சொல்ல முடியல. ஆனால் உன் பக்கம் ஒரு ஒரு விஷயத்துலையாவது உன் பக்கம் நான் நின்றுக்கணும். என்னை நம்பி வந்தவளை நான் கை விட்டுருக்க கூடாது. அது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இங்கே பாரு சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு சிந்து, உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நீ என்னை விட்டு நீ போகவே கூடாது, என் கூடவே இருப்பனெல்லாம் சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பேசவும், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம மகா கிட்ட, என்ன ஆண்டி இப்போ அவள் உயிரோட இருக்காளா இல்லையா, இல்லை இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவள் இழுத்துக்கிட்டு தான் இருக்கா, எப்போ போகும்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவள் கூடிய சீக்கிரம் போகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, அதுவாக போகலன்னா கூட நம்மளே போக வச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் நம்ம சிந்துவை போட்டு தள்ளுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அது அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சிந்துவை ஏற்கனவே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, சிவாக்கும் சிந்து கூட சேர்ந்து வாடுறதுல முழு விருப்பம் இருக்குது, அவனோட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் தவிக்கிற ஒவ்வொரு தவிப்பையும் நான் கூட இருந்து பார்த்தேன், நீங்கள் கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வாழ வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆறுமுகம் சொல்கிற, இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தான் காரணம்னு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் சிவாவை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ விட்டுருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்கிறேன், நீ சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த நடந்துட்டுருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வர கிடையாது, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இனிமேலாவது நீங்கள் சிந்துவையும் சரி சிவாவையும் சரி அவங்க 2 பேர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்கம்மா, நம்மளோட முடிவால் மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அதுவும் நீங்கள் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, அவங்க உங்கள் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வெளியே போய் தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம் இல்லையா, நீங்கள் அதை யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, எங்க பாரியா சிவா, நீ சிந்து கூட சேர்ந்து வாடுறதுல உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படி ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாரியா சிவா, எனக்கு நீ உன்னோட மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் உன்னோட மனசில் இருக்கிற விஷயத்த சொன்னனா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேவும் நம்ம சிந்துக்கு எதிரெல்லாம் பேசக்கூடாது, தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க பெரியம்மா, சிந்து மேலே ஆரம்பத்தில் எனக்கு விருப்பம் இல்லைதான் இருந்தாலையும் போக போக நம்ம குடும்பத்துக்காக அவள் பண்ண நன்மையும் அவளோட நல்ல குணம் அவளோட உண்மையான காதல் அது எல்லாத்தையுமே சேர்த்து என்னையே அறியாமல் அவன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு, என்னோட மனசு முழுக்க இப்போ அவன் மட்டும்தான் இருக்கா, என்னால் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூட முடியாது, அது மட்டும் இல்லாமல் சிந்து மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா ஸ்னேகா மாதிரி ஒரு கேடு கெட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், நான் அப்படி ஒரு முடிவு எடுக்காததுக்கு காரணமும் சிந்து தான், என்னோட வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கிறதுக்கும் சிந்து தான் காரணம் அப்படின்னு
சொல்லிட்டு தான் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, என் மனசில் இருக்கிறதுக்காக உங்கள் பேச்சை நான் மீறிடுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் மீற மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என் பையன் மனசில் இப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. இப்படி ஒரு வெறுப்பை இருந்துட்டு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படியெல்லாம் நான் அதாவது என் பேச்சை கேட்டு என்னோட வார்த்தைக்காக எனக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு அவனோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டானே கடவுளே. ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது என் மனசில் அப்படி இடி இறங்கின மாதிரி இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த கஷ்டத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் ஆறுமுகம் போகிறாரு. போன உடனே, என்னம்மா சிவா மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டானா? சொன்னதுக்கப்புறம் உங்கள் மனசில் என்ன என்ன இருக்குது சொல்லுங்கம்மா. இப்போது நீங்கள் யோசிக்கிறது தான் நீங்கள் நடத்திப்பீங்களா, இல்லை அவங்களோட விருப்பத்தை கேட்டு நீங்கள் நடந்துப்பீங்களா? அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அவங்க விருப்பப்படி இருந்தால் மட்டும்தாம்மா சந்தோஷப்படுவாங்க. அது ஏமா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அவங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழணும்னு நினைக்கிற போது அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறது மிகப்பெரிய பாவமா? அந்த பாவத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த பாவம் எல்லாம் உங்களை வந்து தான் சேரும். ப்ளீஸ்மா, அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்கம்மா. நல்லா யோசிங்க. நீங்கள் இப்போவே முடிவை சொல்லணுன்னெல்லாம் அவசியமே கிடையாது. நாளைக்கு காலையில் கூட நீங்கள் இந்த உண்மையை அதாவது உங்கள் மனசில் இருக்கிறத ஒரு முடிவை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சிந்து பண்ண தப்பை மட்டும் நம்ம அதாவது அன்னபூர்ணியால் மன்னிக்கவே முடியல. எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, எவ்வளோ சுயநலவாதியாக இருந்திருக்கா. இப்படி ஒரு சுயநலவாதி நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னு நினச்சா இப்போது என் பையனே அவ கூட சேர்ந்து வாடுறதுல முழு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இதுக்கப்புறமும் அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சா அது ரொம்ப தப்பாயிடும். அதனால் அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழட்டும். வாழ்ந்து 10 குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சிவா, உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதியா? தெரிஞ்சிருந்தா உன்னையும் சரி அவளையும் சரி நான் பிரிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் அவளோட என்னால் ஒன்று சேர முடியாதுன்னு நினச்சிட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருப்பா, நீ என்னோட பையன், அதாவது உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதாவது அதை வச்சு நீ மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கதான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்னோட பையனோட சந்தோஷத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பைரவி இருந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு மேலே போகிறாங்க. மேலே போன உடனே மேலே போகிறாங்க. போன உடனே தன்னோட அக்கா கிட்ட உட்காந்து, இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே உங்களுக்கு தலையவாரி உங்களுக்கு ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் மௌனமாக சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சீப்பை எடுத்துகிட்டு வந்து தன்னோட அக்காவுக்கு முதலையாக தலையை சீவி விட போகிறாங்க. நம்ம பைரவி தலையை சீவி விட்டு நல்லா மேக்கப் பண்ணி விட்டு பொட்டெல்லாம் வச்சு குங்குமம் வச்சு அழகாக ஒரு மங்களகரமாக ஒரு அதாவது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து மங்களகரமாக ரெடி ஆகிட்ருக்காங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதாவது யார், நம்ம சிவாவோட வீட்டுக்காரர் அதாவது உள்ளே வரவும், உள்ளே வந்த உடனேயே நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க கிட்டலாம், இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற யாருமே வருமானத்துக்கு எதிராக வரி கட்ட மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அதனால் அந்த தகவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம அதாவது மகான்ற பாரு, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக
சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சிவா, இத்தனை நாளாக உன்னோட முகத்தில் இல்லாத சந்தோஷம் இப்போ உன்னோட முகத்தில் பார்க்குறனியா, எப்படியா உனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் உன் முகத்தில் தெரியுது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க பெரியம்மா, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் தீ மிதிச்சிட்டானா, அவள் தீயில கீழே விழுந்துட்டானா, அவள் தப்பு பண்ணது எல்லாத்தையும் மறந்து அவளை உங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அஜித் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பொண்ணை திரும்பவும் கமிட் ஆக வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே ரொம்பவே கோவமாகவும் ரொம்பவே ஆத்திரமாகவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தலகால் புரியாமல் இருக்காங்க. அப்படி அப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி கிட்ட, இங்கே பாரு பைரவி, நீயும் சரி சிந்துவும் சரி அடுத்தபடியாக இந்த வீட்டை பார்த்துக்க போகிறது, இந்த வீட்டை ஆள வேண்டியவங்க எல்லாருமே நீங்கள் 2 பேர் மட்டும்தான், உங்கள் 2 பேரை தவிர இந்த வீட்டில் யாருமே ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட எஸ்கே இருந்துட்டு மகா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக நான் வேற மாதிரி பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, அவங்க ஒன்றும் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வர கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது, கேவலமா இல்லை, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஆறுமுகத்தை பைரவி கேட்டுக்கிட்டே வழி முழுக்க போகும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டிவிகே கட்சிக்காரங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் தனியாக தனிச்சு ஒரு கட்சி ஏற்பாடு பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்காரு. ஒவ்வொரு ஓட்டும் யாரு, நம்ம சீமான் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு வந்தேன். அதுக்கு கண்ணு திக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, இனிமேலும் முட்டாள்தனமான முடிவு நீ எடுத்துடாத, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்க வேலையும் கெட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் வேலையும் கெட்டு போகிற மாதிரி நடுவில் யாருமே தூங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது எனக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனேயே நம்ம அந்த கேள்வி இருந்துட்டு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிரவீனாவோட அம்மா இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சிவா, இப்போது சிந்து எப்படி இருக்கா, நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியவும் மாட்டேங்குது, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனேயே நம்ம சிவாக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக சிந்துக்கும் எதுவுமே ஆகாது, சிந்தோட நல்ல மனசுக்கு அவள் நல்லபடியாக குணமாகி வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம மகா வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷமாக இழந்த வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொன்றா அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தான் இழந்து போன எல்லா சொத்தையுமே எல்லாத்தையுமே இழந்து தன்னோட மகளாக வீட்டில் இருக்காங்க. அதாவது பையன் ஒரு மாதிரியும் பொண்ணு ஒரு மாதிரியும் இருக்குப்பா, இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்குதுன்னு என் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம
சிவாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போது நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த வேற சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக இது ஆகிற விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, உன்னை எல்லாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்து. நான் என்ன சிந்து பண்ணுவேன்? இங்கே பாரு சிந்து, எப்படியாவது இந்த உலகத்துக்கு நீ திரும்ப வரணும். அதுக்கு நான் என்ன வேண்டுனாலும் பரவாயில்ல, நீ தான் அதுக்கு துணையாக நிற்கணும். நீ கவலைப்படாத சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சிந்து கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவா. சிவா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிந்துவோட மனசு மாறுமா, இல்லை அதே கண்டிஷனில் அப்படியே இருந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருமான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.